பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம், இயற்கையை பாதுகாப்போம். கள்ளக்காதல் விவகாரம் இன்றைக்கி இருக்கக்கூடிய ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கள்ளக்காதல் விவகாரம் தான். இது ஆரம்ப காலத்துலேருந்தே இருக்குதானா? இல்லை, சமீபத்தில் உருவான ஒரு இச்சை. ஏன்னா கலியுகத்தினுடைய தன்மை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உருவாக்கிட்டே இருக்கும். மனித இனம் அழிய வேண்டும், எந்தெந்த ரூபத்தில் அழிக்க முடியுமோ அப்படிலாம் அழிச்சிது. அநியாயம் அதிகரிக்கும் பொழுது கலியுகம் தன்னுடைய வேலையை செய்கிறது. கணவன் மனைவியை முழுவதுமாக புரிந்து கொள்ளாததும், மனைவி கணவனை முழுவதுமாக புரிந்து கொள்ளாததும், இந்த நிலைகள் வரும்பொழுது மூன்றாவது நபர் உள்ளே புகுந்து நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையை கொடுக்கும் பொழுது உருவாகக்கூடியது தான் கள்ளக்காதல். இந்த கள்ளக்காதலுக்கு தீர்வு இருக்குதானா? இருக்குது, நிச்சயமாக. நிறைய மாந்திரிக முறைகள்லாம் பண்ணுவாங்க. வசியை மருந்து கொடுத்து கள்ளக்காதல் விவகாரங்களை பிரிக்கிறது. அதே மாதிரி சம்மந்தப்பட்ட எதிரிகளை அழிக்கிறக்கூடிய ஊடு முறைகளை பயன்படுத்துறது, சல்லியம் ஒட்டிய முறைகளை பயன்படுத்துறது, இந்த மாதிரி நிறைய முறைகளில் கள்ளக்காதல் விஷயங்களை பிரிக்கிறாங்க. இப்போ நாம் பார்க்கக்கூடியது மிக எளிமையான ஒரு முறை தான். இந்த கள்ளக்காதலால் எங்களது குடும்பத்திற்கும் எங்களது சமூகத்திற்கும் இந்த சமுதாயத்திற்கும் சிக்கல்கள் ஏற்படுகிறது என்கின்ற மனோநிலையில் இருக்கக்கூடிய நபர்கள் தினந்தோறும் பூஜை நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அனுமன் ஆலயம், தினந்தோறும் பூஜைகள் நடைபெற்று கொண்டிருக்க வேண்டும். அதே சமயத்தில் அங்கே குரங்குகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருந்தால் மிகவும் சிறப்பு. அப்படி இருக்கக்கூடிய இடங்களுக்கு சென்று அங்கே செவ்வாய்க்கிழமை நாள் அல்லது சனிக்கிழமை நாள், இந்த 2 நாட்களை தேர்வு செய்து கொள்ள வேண்டும். செவ்வாய்க்கிழமை நாட்கள் எடுத்துக்கோங்க. செவ்வாய்க்கிழமை நாட்களில் வரக்கூடிய சனி ஹோரை என்று சொல்லக்கூடிய ஒரு நேரம். அந்த நேரத்திலே ஒட்டி இருக்கக்கூடிய இரட்டை வாழைப்பழம் ஒன்றை வாங்கி அதன் மீது முழுவதுமாக வேப்ப எண்ணெய் பூச வேண்டும். வேப்ப எண்ணெய் பூசி சம்பந்தப்பட்ட நபர், அதாவது மனைவி கணவருக்காக செய்கிறாங்க அப்படின்னா கணவருடைய பெயரை மேலே இருக்கக்கூடிய வாழைப்பழத்தின் மீதும், அதாவது 2 வாழைப்பழம் எப்படி இருக்குன்னா, காம்பு பகுதி லெஃப்ட் நம்ம இடது பக்கத்தில் வர மாதிரி வச்சுக்கிங்கன்னா மேலே இருக்கக்கூடிய பழம்னு கணக்கு வச்சுக்கோங்க. கீழே ஒரு பழம் இருக்கும். மேலே இருக்கக்கூடிய பழத்தில் உதாரணத்துக்கு ஒரு பேர் வச்சுக்கோங்க, ஜேம்ஸ் பாண்டுன்னு வச்சுக்கோங்க. ஜேம்ஸ் பாண்ட் என்று நேராகவும், கீழே இருக்கக்கூடிய பழத்தில் அப்போ இப்படி திருப்பிடணும். இப்படி திருப்பும் பொழுது இதுதான் நேர். இப்படி வரும் பொழுது கேத்ரினா கைஃப் அப்படின்னு ஒரு பேர் வருதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க பேரை இந்த பக்கமும் தலைகீழாகவும், இந்த இப்போ ஒரு பக்கம் இப்படி ஒரு பக்கம் இப்படி தலைகீழாகவும் எழுதி கருப்பு வண்ண நூல் ஏதாவது இருந்தால் இந்த காம்பு பகுதியில் சும்மா லேசாக ஒரு 3 சுற்று அல்லது ஒரு 7 சுற்று 11 சுற்று இந்த எண்ணிக்கையில் சுற்றும் பொழுது இது மாதிரி எனக்கும் என் குடும்பத்திற்கும் மிகப்பெரிய மன வலியை தரக்கூடிய இந்த உறவுகள் பிரிந்து போக வேண்டும். இது உண்மையான கணவன் மனைவிக்கு மட்டுமே பொருத்தமானது. இப்போ எனக்கு நான் ஒரு பொண்ணை விரும்புகிறேன், அந்த பொண்ணை என்னை விட்டுட்டு வேற ஒருத்தர் விரும்புகிறான்னு அவங்க 2 பேர்த்தையும் பிரிக்கிறதுக்கு பண்ணிங்கன்னா அது வேலை செய்யாது. உண்மையான கணவன் மனைவிக்கு மட்டும் அது வேலை செய்யும். அப்போ அந்த மாதிரி வழிபாடு செஞ்சுட்டு ஆஞ்சநேய பகவான்கிட்ட கொண்டு போய் வைக்கணும். இறைவா, என்னுடைய குடும்பத்தை நீங்கள் தான் காப்பாற்றி கொடுக்கணும். இந்த இரட்டை வாழைப்பழம் பிரிந்து போவது போல இந்த தகாத உறவுகளுக்கு 2 நபர்களும் பிரிந்து போக வேண்டும் அப்படின்னு மனசார வேண்டி ஆஞ்சநேயத்தை வச்சு வழிபாடு செஞ்சுட்டு அதை கொண்டு போய் குரங்குகள்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அந்த குரங்குகள் என்ன பண்ணணும்னா வாங்கி இந்த வாழைப்பழத்தை 2ஆக பிரிச்சிடும். பிரிக்கிற வேகத்தில் ஒரு பக்கம் பழம் சிறந்து விழுந்து போயிடும், ஒரு பக்கம் கையில் இருக்கும். அல்லது 2யுமே பிரித்து சாப்பிட்டாலும் பிரச்சனை கிடையாது. அதுக்குள்ளே இன்னொரு குரங்கு 2 என்ன முதல்ல அந்த பழத்தை சின்னாபண்ணமாக்கிடுவோம். அதுபோல் அந்த உறவுகள் மிக விரைவாக பிரிந்து சென்றோம். இதுபோல் தொடர்ந்து 8 முறை செய்ய வேண்டும். 8 முறைகள் செஞ்சீங்க அப்போ நிச்சயமாக பலன் உண்டு. மிகவும் அற்புதமான ஒரு முறை, மிக எளிமையான முறை, ஆனால் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு முறை. வழிபாடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயிலாக இருக்குங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அங்கே குரங்குகள் இருக்கணுங்கிறது இன்னும் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி இடங்களை செஞ்சீங்கன்னா நிச்சயமாக இந்த உறவுகள் பிரிக்கப்படுவார்கள். அடுத்ததாக கணவன் மனைவி உறவுகளில் கள்ளக்காதல் ஒரு காரணமாக இருக்குது, தகாத உறவு ஒரு காரணமாக இருக்குது. எவ்வளோ பேர் சொல்லியும் கேட்கல, பெரியவங்க சொல்லி கேட்கல, பெற்றோர்கள் சொல்லி கேட்கல, எவ்வளோ முறைகள்லாம் செஞ்சு பார்த்தும் கேட்கல. அப்படி இருக்கக்கூடியவர்கள் ஒரு பனை ஓலையில் பார்த்தீங்கன்னா 2 மடிச்சிருக்கும். பனை ஓலை இப்படி பிரிக்கலாம். 2 தென்னை மரத்து ஓலையும் அதே மாதிரி தான் இருக்கும், பனை ஓலையும் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம பயன்படுத்தக்கூடியது பனை ஓலை. ஒன்று எடுத்து 8 இன்ச் அகலத்துக்கு கட் பண்ணிடணும். 8 இன்ச் அகலத்துக்கு கட் பண்ணிவிட்டு கருப்பு மார்க்கர் பேனாவால் சம்மந்தப்பட்ட நபருடைய பேரை ஒரு இலையிலையும்
சம்மந்தப்பட்ட கணவர் பேரோ மனைவி பேரோ ஒரு இலையிலையும் அடுத்தவங்களோட பேர் இன்னொரு இலையிலையும் எழுதிட்டு கருப்பு நூல் போட்டு சுற்றிடணும். நல்லா கருப்பு நூல் போட்டு சுற்றி ஒரு தரையில் வச்சுட்டு கற்பூர தூபதீபம் ஏற்றணும். இந்த சாம்பிராணி புகையில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, கசப்பு சுவை அதிகமாக இருக்கக்கூடிய வேப்ப இலை அதை போட்டு சாம்பிராணி ஏற்றணும். கசப்பு சுவை அதிகமாக இருக்கக்கூடிய எண்ணெய், வேப்ப எண்ணெய் அதை போட்டு தீபம் ஏற்றணும். கருப்பு ஒன்றை திரி போட்டுடணும். திரி போட்டுட்டு அந்த ஓலையை பக்கத்தில் வச்சுட்டு, எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் தீய வேலைகள் செய்திருக்கக்கூடிய இந்த 2 கள்ளக்காதல் உறவுகளும் பிரிந்து போக வேண்டும், பிரிந்து போக வேண்டும், பிரிந்து போக வேண்டும்னு மனசார பிரார்த்தனை பண்ணி அந்த கற்பூர தூபதீபம் எரிஞ்சு முடிகிறவர்கள் அமைதியாக உட்காந்துட்டு நல்லா தியானம் பண்ணணும். மனசார தியானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாக அந்த நூலை வந்து கத்திரிக்கோளால் கட் பண்ணிவிட்டு அந்த ஓலையை 2ஆக கிழித்து ஒன்றை டிச்சி ஓடுற டிச்சி பகுதிகள்லையும் இன்னொன்று அந்த டிச்சி போய் சேராத ஒரு பகுதி ஏதோ ஒன்று, இப்போ நீங்கள் பூஜை பண்ண இடத்துல கூட போட்டு போயிடலாம், ஒரு பகுதியிலையும் போட்டுட்டு உங்கள் குலதெய்வத்தை போய் மனசார வேண்டிட்டு இஷ்ட தெய்வத்தை வேண்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த உறவுகள் பிரிந்து போயிடுவாங்க. இதுவும் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு முறைகள் தான். நம்ம நினைக்கிறோம் ஒரு சாதாரண ஒரு ஓலை தான் என்ன பண்ணும், ஒரு ஓலை நினச்சா கழுத்தையே அறுத்துரும், ஆளையே கொண்டு போடும். ஒரு ஓலையை தெரியாமல் இப்படி வச்சுட்டு இழுத்துட்டு இருந்தோம்னா கழுத்தை அறுத்து கொண்டு போடும். அப்போ எந்த ஒரு விஷயமும் சாதாரணமானது கிடையாது. இதுவும் மிகவும் சக்தி வாய்ந்த முறை. இதை செய்வதற்கான நாள் சனிக்கிழமை செவ்வாய் ஹோரை. சனிக்கிழமை செவ்வாய் ஹோரையில் இந்த வேலையை செஞ்சுட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக பிரிஞ்சு போயிடுவாங்க. அப்போ இது ஒரு மெத்தட். இதை பண்ணிங்கனாலும் ஆட்டோமேட்டிக்காக இந்த கள்ள உறவுகள் பிரிந்து போயிடும். இது 2வது மெத்தடு. 3வதாக மயான பகுதிகளிலே 2 மண் பொம்மைகள் அல்லது 2 பச்சரிசி மாவு பொம்மைகள் செய்து எதிரெதிர் திசையிலே ஆண் பொம்மை வந்து கிழக்கு பக்கமாக தலை வைத்தும் பெண் பொம்மை வந்து மேற்கு பக்கமாக தலை வைத்தும் உருவம் ஜோடித்து சம்பந்தப்பட்ட நபர்களுடைய ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அந்த ஃபோட்டோ வந்து அந்த வயிற்று பகுதியில் வச்சிடணும். ஒருவேளை ஃபோட்டோ இல்லாத பட்சத்தில் அவங்களுடைய பேரை வந்து கருப்பு மார்க்கரில் அல்ல கருப்பு மையில் எழுதிடணும். எழுதிட்டு ஒரு இரும்பு தகடு, பழமையான துருப்பிடித்த ஒரு இரும்பு தகடு வைத்து அந்த இரும்பு தகடு மேலே அந்த 2 பாவைகளையும் வைத்து சுற்றியும் 8 அகல் விளக்குகள், 8 அகல் விளக்குகளையும் வேப்ப எண்ணெய் கருப்பு வண்ண திரி போட்டு தீபமேற்றி அரளி மலர்கள் அல்லது வாசனை இல்லாத மலர்கள் அதை எடுத்து சம்பந்தப்பட்ட நபர்களோட இருவருடைய பெயரை சொல்லி இந்த பிரபஞ்சத்தில் பிரிந்து போக வேண்டும், பாரினில் இன்னார் மகன் இன்னாரும் இன்னார் மகள் இன்னாரும் பாரினில் பிரிந்து போக சிவா என்று 108 முறை சொல்லி அந்த வாசனையற்ற மலர்களால் அர்ச்சனை செய்து 2 கோழி முட்டைகளை வாங்கி உடைத்து அந்த உருவங்கள் மீது தூவி ஒரு எலுமிச்சம்பழத்தையும் வரிக்குறும்பை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காய், கசப்பு காய், அதையும் வாங்கி அதை 2ஆக கலந்து அறுத்து அதையும் அந்த உருவங்கள் மீது தூவி 4 திசைகளிலும் போட்டுவிட்டு அதை அனைத்தையும் ஒரு குழி தோண்டி கருப்பு ஒன்றை கேரி பேக்கில் கட்டி உள்ளே போட்டு மூடிட்டு போயிட்டீங்கனாலும் ஆட்டோமேட்டிக்காக இந்த கள்ள உறவுகள் பிரிந்து போயிடும். இது மயான முறைகளை செய்யக்கூடிய ஒரு பூஜை முறை. இது மாதிரி வந்து நிறைய முறைகள் இருக்குது. ஒவ்வொன்றுமே வந்து உண்மையிலேயே தகாத உறவுகளாக இருக்க வேண்டும். ஒற்றுமையாக இருக்கக்கூடிய கணவன் மனைவிகளை பிரித்தால் மிகப்பெரிய பாவம். நமக்கு பிடித்த பெண் வேறொருடன் இருப்பதாக நினைத்து அவர்களை பிரித்தால் அதை மிகப்பெரிய பாவம். நன்றாக இருக்கக்கூடிய குடும்பங்களை பிரித்தால் அதை விட மிகப்பெரிய பாவம். இது அனைத்தும் நன்மைகளுக்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும். அவரவர் நன்மைகளுக்காக பயன்படுத்திக் கொள்ளலாம், குடும்ப நலனுக்காக பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த முறைகளை செய்தீர்களானால் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியாளராக மாற முடியும். மிகப்பெரிய இந்த தகாத உறவுகளை பிரிக்க முடியும். இதையும் பயன்படுத்துங்கள், பலனடையுங்கள்.